ஜேடி கௌஷிக் பர்த்டே தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ 23/8/2024 அன்னைக்கு செலிப்ரேட் பண்ண வீடியோ தான் இது. ஸோ எல்லாம் வந்திருக்காங்க, ரெடி ஆகிட்டே இருக்கும் கேக் வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கனிஷ்கா தான் ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்காங்க. பாருங்கள், அவங்க அண்ணாவை இழுத்துட்டு வராங்க, வாங்க நான் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இழுக்கிறாங்க. ஸோ அண்ணாவை விட தங்கச்சி தான் ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்காங்க. கனிஷ்கா வந்து வேறு லெவல் தான், எப்போவுமே ரொம்ப வந்து கொஞ்சம் சுட்டித்தனமாக இருப்பாங்க. கௌஷிக் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காம் டைப்பு தான், ஆனால் கனிஷ்கா வந்து அந்த மாதிரி கிடையாது, நல்லா சுட்டித்தனமாக இருப்பாங்க, ரொம்ப வந்து வேகமாக இருப்பாங்க. எதையுமே வந்து ஆனால் வந்து ரொம்ப வந்து ஞாபக சக்தி, டக்குன்னு எதுவுமே வந்து ஒரு ரிப்ளை கொடுக்கறது, ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது எல்லாமே வந்துட்டு கனிஷ்கா வந்து வேறு லெவல் தான். ஆனால் வந்து கொஞ்சம் சவுண்டு பார்ட்டி அவ்வளோதான். கௌஷிக் வந்து காம், அவ்வளோதான். அதுதான் ரெண்டு பேத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். இவங்க காமே, இவங்க ரொம்ப வந்து அட்டமெண்ட்டு கொஞ்சம் அந்த மாதிரி டைப்பு. ஸோ இப்போ எல்லாம் ரெடியாக ஆகிட்டோம். சரி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு வந்து எல்லாம் நிற்கிறோம். ஸோ கேண்டில்ஸ் வந்து பத்துறாங்க அவங்க அப்பா. ஸோ எல்லாம் இப்போ கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் காலையே செக் பண்ண தெரியுது, நீங்க தான் தெரியல. இங்க பாரு, அங்க பாரு, இங்க பாரு, படி. ஸோ கேண்டல்லாம் வந்துட்டு ஊதினதுக்கு அப்புறமா அவங்க அப்பா வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு கேக் ஊட்டுறாங்க. கனிஷ்கா, ரக்ஷன், கௌஷிக் எல்லாத்துக்கும் வந்து கேக் வந்து ஊட்டுறாங்க. தென் விஷ் பண்ணுறாங்க. பாருங்கள் எப்படி விஷ் பண்ணுறாங்கன்னு. கனிஷ்காவும் ரக்ஷனும் ரெண்டு பக்கமும் ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சி சும்மா இல்லைன்னு நிற்கிறாங்க. ஸோ கேக் கட் பண்ணிட்டாங்க, ஊட்டிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து கேக் வந்து ஊட்டுறது ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. அவங்க அப்பா கொஞ்சம் இந்த மாதிரி இன்வால்வாக இருக்க மாட்டார், பட் இந்த செலிப்ரேஷனில் நல்லாவே வந்து இன்வால்வ்மெண்ட்டாக இருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தாத்தா பாட்டிக்கு எல்லாத்துக்கும் வந்து கௌஷிக் வந்து கேக் ஊட்டுறாங்க. இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட் பண்ணுறாங்க தாத்தா பாட்டியெல்லாம். இது வந்து எங்கள் அம்மா, இவங்க வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க அப்பா. ஸோ கௌஷிக்கு வந்து ரொம்ப 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 பிடித்த கிஃப்ட்டுன்னா இது சொல்லலாம். ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு கிஃப்ட்டு தான். ஸோ அம்மா கேட்டனால அவனுக்கு அந்த கிஃப்ட்டு வந்து அம்மா வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து. ஸோ கிஃப்டே எப்படி தரலான்னு சொல்லி சுற்றி பார்க்குறாங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது கவரு. ஸோ எல்லா கிஃப்டையும் வந்து வச்சு ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்தோம். ஸோ எல்லோரும் கிஃப்ட் பண்ணது எல்லாமே ஒரு ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கிஃப்டை வந்து பிரிக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா அவங்க அத்தை மாமா ரெண்டு பேரும் வந்து வச்ச கிஃப்ட்டு தான். அவங்களால வர முடியல, கிஃப்ட்டை மட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அம்மா அப்பா வந்து அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ அதை தான் பிரித்து பார்க்குறாரு. கிஃப்ட்டு வந்து பிரிக்கிறதுக்குள்ளே கனிஷ்கா வந்து ரொம்ப அழுகிறாங்க. சின்ன பாப்பா தானே, ஸோ கிஃப்டெல்லாம் நிறையா வரவும் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆச்சு, நமக்கு யாரும் தரலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் அந்த கிஃப்ட்டை வந்து பிரிக்கவே கூடாது, நான் தான் பிரிக்கணும், அதில் இருக்கிறது எனக்கு தான் வேணும்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தனால அந்த கிஃப்ட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அடுத்து ரெட் கலர் பேக் வந்து பிரிக்கிறாரு. ஸோ இந்த கிஃப்ட்டு வந்து இதுவும் வந்து அத்தை மாமா ப்ரெசென்ட் பண்ணதா 2 கிஃப்ட்டு பண்ணாங்க. ஸோ அதில் இது ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு பிரித்தாங்க இல்லையா, அந்த கிஃப்ட்டு தான் இப்போ வந்து கையில் வச்சுருக்காங்க.
ஸோ இந்த கிஃப்ட்டு தான் ஃபஸ்ட்டு பிரித்தது. இதை தான் வந்து கனிஷ்கா வந்து கேட்டு வந்து ரொம்ப அழுக ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன பிரிக்கிறதுன்னு யோசிச்சுட்ருக்கிறாரு. நான் தான் சரி ஃபஸ்ட்டு பிரித்ததை வந்து ஒரு வியூ காமி அப்படின்னு சொல்லி காமிக்க சொன்னோம். ஸோ இதுதான் அந்த கிஃப்ட்டு. இப்படி பிடி, அப்படி பிடி அப்படின்னு சொல்லி குடிச்சிட்ருக்குறாங்க. இப்படி பிடி, இதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கள் அப்பா வந்து கைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கொடுத்தது கிஃப்ட்டு. ஸோ இது வந்து ஜஸ்ட் பால் வந்து உள்ளே போட்டுட்டு நாம் ஒரு கிளிக் மட்டும் அழுத்தினோம்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க கேமுக்கு இது செம்மையாக இருக்கும். இதுவும் விளையாடலாம், நல்லாயிருக்கும். டேமேஜ் ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா இது ப்ராப்ளம் வராது. நல்லா இருக்கும், நல்லா விளையாடலாம். அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். நாங்கள் ஸோ பட்ஜெட் எக்ஸ்போ கேம்னு சொல்லுவாங்க. பாக்ஸாக போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக 3 இது கிராஸாவோ இல்லை ஸ்ட்ரைட்டாவோ வந்துட்டு போட்டு விளையாடுற மாதிரியான கேம்ஸ் தான் அது. ஸோ லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு யாரெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து கலந்துக்கிட்டாங்களோ விஷ் பண்ணாங்களோ அதில் ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோ மெமரிஸ்லாம் வந்துட்டு இதில் போட்டிருக்கேன். ஸோ அவங்களோட கிஃப்ட்டையும் அப்படியே அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகான ஃபோட்டோஸ், இதெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கௌஷிக்கு வந்து எல்லா கிஃப்ட்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது.